ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து மேங்களூரியன் ஸ்டைல் சிக்கன் சுக்கா ரெசிபி ஜூஸியாக ரொம்ப ஸ்பைஸியாக செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 இன் சின்னமான் ஸ்டிக், 8 க்ளோவ்ஸ், 4 கார்டமம், 1 ஸ்பூன் ஃபனல் சீட்ஸ், 1 ஸ்பூன் பெப்பர்கார்ன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது கேஸோட ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். 1/4 ஸ்பூன் வந்து ஃபெனுக்ரிக் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் 1/2 ஸ்பூன் ஜீரா போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண இன்க்ரீடியண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு 3 ஸ்பூன் வந்து கொரியண்டர் சீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் 8 வந்து பேட்கி சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பேட்கி சில்லிஸ் வந்து இந்த சில்லிஸ் காரமாக இருக்கிறதுனால நான் 8 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ காரம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 10 to 12 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் இதை மிக்சர் ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட வந்து 1 இன்ச் ஜிஞ்சர் அண்ட் 1 கார்லிக் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்ல திக்கான பேஸ்ட் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சீசனிங் பண்ணலாம். சீசனிங் வந்து பேனில் ஒரு கப், சின்ன கப்பில் வந்து 1 கப் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட 2 ஸ்லைஸ்ட் ஆனியன் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து 50% பாயில் ஆனாலே போதும். இந்த சுக்காக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக வந்து கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் சுக்காக்கு வந்து கறி லீவ்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் அண்ட் கறி லீவ்ஸ் கொஞ்சமாக வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் டொமேட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். டொமேட்டோவும் அதே மாதிரி தான், நிறைய நேரம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த சுக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஆஃப் பாயில்டு தான். டொமேட்டோவாக இருக்கட்டும் இல்லை ஆனியனாக இருக்கட்டும், ஆஃப் பாயில் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்ச 1 kg சிக்கன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் வந்து டெண்டர் சிக்கனாக இருக்குது. கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வாட்டர் ஆட் பண்ணாமலே ஜூஸியான சிக்கன் சுக்கா வந்து இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வந்து நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இது பாயில் ஆகட்டும். இப்போ பிளேட்டை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வாட்டர் வந்து நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. சிக்கன்லேருந்து வந்த வாட்டர் தான் இந்த கம்ப்ளீட் வாட்டரும். சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து சிக்கன் சுக்கா ஆர் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டான டெண்டரான சிக்கன் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் அது ஈஸியாக குக் ஆகும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு லிட்டு நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாயில் ஆகட்டும். நான் இங்கே மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிருக்கு. மசாலா ஆட் பண்ணும்போது நான் வாட்டர் வந்து யூஸ் பண்ணல. இந்த வாட்டர் கம்ப்ளீட்டாக சிக்கனில் இருக்கிற வாட்டர் தான். எக்ஸ்ட்ராவாக நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணல. ஈவன் மசாலா ஆட் பண்ணும்போது கூட நான் வாட்டர் வந்து யூஸ் பண்ணல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிளேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து இது பாயில் ஆகட்டும். இப்போ நான் பிளேட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சிக்கன் வந்து நல்லா பாயிலாக இருக்குது. இதோட வந்து நான் கிரேட்டட் கோகோனட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1 கப் வந்து கிரேட்டட் கோகோனட் வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வாட்டரே வந்து ஆட் பண்ணல. வாட்டர் ஆட் பண்ணாமல் சிக்கனில் இருந்த வாட்டர் தான் இவ்வளோ வாட்டரும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஜூஸியான சிக்கன் சுக்கா எஸ்பெஷலி இந்த மேங்களூரியன் ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படின்றத காட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம பாயில் பண்ணலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நம்மளுடைய சிக்கன் சுக்கா வந்து ரெடியாக இருக்குது. மேங்களூரில் சில பேர் வந்து இந்த சிக்கன் சுக்கா செய்யும்போது டேமரின் எக்ஸ்ட்ராக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் டொமேட்டோ. அண்ட் சில பேர் வந்து லெமன் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலி வந்து கொரியண்டர் லீவ்ஸை தூவி விட்டு நம்மளுடைய சிக்கன் சுக்கா வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கேஸ் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அவர் சிக்கன் சுக்கா இஸ் ரெடி டு சர்வ். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டொமேட்டோ யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம்.
ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until that, stay tuned, take care, bye bye. Have a great day. Thank you.